பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கை சில ரகசியங்களை சொல்லித் தருகிறது. அந்த ரகசியங்கள் நமக்கு புரிந்து படுகின்ற பொழுது வாழ்க்கையில் உயர்வு என்பது தடுக்கவே முடியாது. உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உனக்காக சில விஷயங்களை, உன் கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள். செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி செலவு பண்ணக்கூடாது, இதையெல்லாம் தொடக்கூடாது, கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். புரிகிறதோ இல்லையோ வாங்கி வைத்துக்கொள். நீ நினைக்கிறாயே அந்த பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டால் அதில் உன் சுதந்திரம் காத்திருக்கிறது என்று. பெரும் ரகசியம் சொல்லுகிறேன். 50 வயதை நெருங்குகிறேன் நான். மிக மிக அதிகமான அந்த அனுபவத்திற்கு குவியலாக நான் சொல்லுகிறேன். பெரியவர்கள் உனக்காக மூடி வைத்திருக்கக்கூடிய கதவுகளுக்குள் உன் சுதந்திரம் இல்லை. நீ உள்ளே போனால் எங்கே அடிமைப்பட்டு விடுவாயோ என்று அந்த கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் திறக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள். நம்மளை தோக்கணும்னு எவனாவது முடிவு பண்ணியிருப்பான், கதவை அடைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால மட்டும் தோத்துறாரு, மனசு உடைஞ்சிடாத. யார் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை மன வருத்தம் செய்ய வைக்கக்கூடிய ஒரே செயல் என்ன தெரியுமா? திருப்பி திட்டுறது, திருப்பி சண்டை போடுறது இல்லை, அவர்களுக்கு முன்னால் எழுந்து உயர்ந்து வெற்றி பெற்று காட்டுவதுதான். செத்துருவாங்க. நம்ம யாரெல்லாம் நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, அதை தவிர்த்து அவர்களுக்கு ஒரு தண்டனை நீ கொடுக்கவே முடியாது. அவர்களுக்கு நீ ஆசுவாசத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக இருந்தால் அவர்களுக்கு முன்னால் தாழ்ந்து சாக்கடையில் உருண்டால் போதுமானது. ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். மூடப்பட்ட கதவுகள் அடிமைத்தனத்திற்கான வாசல்கள் என்று நான் சொன்னேன். எது சுதந்திரம், எது அடிமைத்தனம்? அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நான் சுதந்திரமானவள். சுதந்திரம் என்பது செய்ய விரும்புவதை எல்லாம் செய்வது மட்டுமல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். நான் அதை செய்வதே இல்லை. எப்பவுமே இங்க ஒரு கண் இருப்பதாக சொல்வார்கள், அதை எப்பவுமே திறந்து வச்சிருக்கணும். உயிரோட இருக்கிறது இல்லை, உயிர்ப்பா இருக்கணும். யார் சொன்னாலும் டக்குன்னு புரியணும். அப்படி கேட்கவே கூடாது. ஒரு வேட்டை நாய் வெள்ளை கலர்ல இருக்கு, குட்டியூண்டு இருக்கு. வேட்டை நாய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப எல்லாம் பெரிய அந்த ஜாதி நாய் மாதிரிலாம் இருக்காது. அது குட்டி உண்டா இருக்கும், நல்லா ஷார்ப்பா இருக்கும். ரேஞ்சர் ஒருத்தன் அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டுல ஒரு கேம்ப் போடுற. எனக்கு ரீல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ரேஞ்சர் வந்து நாயை சுத்த விடுறாரு. அந்த வனப்பகுதி போய் பார்த்துட்டு வா, ஏதாவது விஷம் மிருகங்கள், கொலை மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு வேட்டை நாயை விடுறாரு. வேட்டை நாய் ரவுண்ட்ஸ்க்கு போகுது. ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு வேட்டை நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு. இன்னைக்கு கூட வீட்டில் போய் நீங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டா யூடியூப்ல வருது. ஏன்னா 1 மாசம் கூட ஆகல, அது வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்றேன் நான் இந்த விஷயத்தை. பார்த்துருச்சிங்க சிறுத்தை. அதுக்கு பசி. வேட்டை நாயை பார்த்த உடனே துரத்துதுங்க. அப்படி துரத்துது, 160 கிலோமீட்டர்ல துரத்துதுங்க. அது நான் வேட்டை நாய் சும்மாவா, உயிருக்கு போராடுதுல, பயந்து அதுவும் ஓடுது. ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிறுத்தையால அவ்வளவு சீக்கிரம் கிட்ட வர முடியல. ஆனா கிட்ட வந்துருச்சு. நல்ல வேளை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு, வேட்டை நாய்க்கு நல்லா இருக்கு. ரேஞ்சரை பார்த்துருச்சு. ரேஞ்சர் இப்படி உட்காந்துருக்காரு, இது இப்படி ஓடி வருது. ஓடி வந்த நாய் ரேஞ்சர் பக்கம் திரும்பலிங்க. ஏன்னா நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி வந்து திரும்பணும்னா வர்ற சிறுத்தை இப்படி வந்து அடிச்சிடும்ட்டு. இந்த ஃபோர்ஸ் குறையும்ல, எல் போட்டா ஃபோர்ஸ் குறையும். அதனால அது என்ன பண்ணுச்சு, அங்க பார்த்துருச்சு. இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க. சார் ரேஞ்சருடைய கதவு லேசா தான் திறந்து, மூணு கதவு தான் அது. லேசா வேகமா அந்த ரூம்குள்ள போயிடுச்சு அது நாய். வித் நோ டைம் சிறுத்தையும் உள்ள போயிடுச்சு. டொம்முன்னு போச்சு சிறுத்தை. நான் பெருசு பாருங்க, ஃபோர்ஸ் நாயை விட பெருசு. குட்டி தான், நாயை விட பெருசு. அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆச்சு, அந்த கதவு மூடிடுச்சுங்க. டொம்முன்னு மூடிடுச்சு. அந்த ரேஞ்சர் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி இருக்கும் மனசுல வலி. ஏன் வலி? நாய் செத்து கதவை திறக்க முடியாது. ஏன்னா சிறுத்தை பாஞ்சிருச்சுன்னா. ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ற. ரெஸ்கியூ டீம் வருது. ரேஞ்சர் ஃபோன் பண்ண உடனே ரெஸ்கியூ டீம் வந்து, நல்லா கவனி, நீதான் அந்த சிறுத்தை, நானும் தான். நம்ம வேட்டை நாய் கிடையாது, நம்ம சிறுத்தை. பசிக்கு தான் வேட்டையாடுகிறோம். வருதுங்க. ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சுங்க. இந்த கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோட இருக்குது.
அந்த செவகமான அந்த ரூம்ல ஓரமா நான் இப்படி கம்முன்னு இருக்கு, நீ பார்த்துட்டு இருக்க அந்த சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேன்னா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல, அதுல போய் சாஞ்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா, இந்த சிறுத்தை இருக்குல்ல அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சு. இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ, அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை, அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது. அதற்கு நாய் வேண்டுமா, சுதந்திரம் வேண்டுமா என்றால் எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும், நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது. சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும். உள்ள பார்த்தா எலி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு. இது எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு. பாரதிதாசன் எழுதுறார் அந்த சிறுத்தையை பத்தி. பாரதிதாசன் 60-70 வருஷத்துக்கு முன்னால் எழுதுறார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியன செயல் செய்ய புறப்படு. நம்மினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று எழுதுகிறார் பாரதிதாசன். நான் அப்படித்தான் பறந்து கொண்டிருக்கிறேன். நான் சிறுத்தையாகத்தான் சுதந்திர கதவுகளுக்காக காத்திருந்து அதற்குள் என் கல்வி என்கின்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவள் நான். அதனால் சொல்லுகிறேன் குழந்தைகளே, கல்விதான் சுதந்திரம். பல நேரங்களில் உங்கள் பசி வேட்டை உங்களை அடிமைப்படுத்தலாம். தவறான விஷயங்களுக்கு நோ சொல். ஆசிரியர்கள் சொல்கிறார்களா கேள். ஒரு குருநாதர் கிளம்பி போனார். போகும்போது 8 பேர்கிட்ட ஒரு குடம் கொடுத்துட்டு போனார். நான் போவேன், ஏதோ ஒரு துண்டு நிலம் இருக்கு, காணி நிலம், இந்த இடம் உங்களது விதை போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றி வைங்க, 3 மாசத்துல வருவேன். யாருடைய இடத்தில் அதிக பூ பூத்திருக்கிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன். போயிட்டார். 7 பேர் ஒழுங்கா போட்டானுங்க. 8வது ஆளும் போட்டான் தண்ணி. ஆனா என்னன்னா அவனுடைய நிலத்துல மட்டும் கொஞ்சமா பூ பூத்து இருந்துச்சு. குருநாதர் என்ன செஞ்சார்? என் வாழ்க்கை மாற்றிய கதை இது. நீங்கள் என் வீட்டில் கேட்டு பாருங்கள், என் கணவரிடத்தில், என் குழந்தை இடத்தில், என் தாய் தந்தையரிடத்தில் கேட்டு பாருங்கள், நான் பணி செய்கின்ற என்னுடைய கல்லூரியில் கேட்டு பாருங்கள். நான் கீழ்ப்படிந்த ஒரு மாணவி, கீழ்ப்படிந்த ஒரு பணியாளர், கீழ்ப்படிந்த ஒரு உறவு. நான் எங்க அம்மா அப்படி மேல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தான் நான் பக்கத்துல நிற்பேன். எங்க அம்மா கீழே உட்கார்ந்துருந்தா நான் மேல உட்கார மாட்டேன். எங்க அம்மா உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு முன்னால நான் கால் நீட்ட மாட்டேன். இன்னிக்கும் இந்த வயசாயிடுச்சு எனக்கு, இன்னிக்கும் அறிவுரை சொல்லுவோம் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க அவங்க? என்ன அறிவுரை சொல்லுவாங்க? அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா. கேமரா முன்னால நல்லா இருக்கணும், போட்டோ பிடிச்சுக்கிறோம்ல. அம்மா சொன்னாங்க, ஷூட்டிங் போறியா? இல்லம்மா மீட்டிங் போறேன். கேமரா இருக்குமா? ஆமா. முகத்தை நல்லா பண்ணி வச்சுட்டு போறேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ, செருப்பு போடும்போது சொல்லுது எங்க அம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னால அழகா இரு. அந்த பர்மனன்ட் கேமராவுக்கு பேர் தான் கடவுள். மறையவே முடியாது அந்த கேமரா விட்டு, நீ பார்த்துக்கிட்டே இருங்கிறாங்க. இந்த சின்னதா பூ பூத்து இருந்துச்சா, நேரா வந்தார் குருநாதர், பார்த்தார். குளம், நிலம், வழி எடுத்துட்டு வந்து குடத்துல இருந்து தண்ணி போடணும். இதான் 7 பசங்களும் சரியா பண்ணியிருக்காங்க. 8வது ஆளை வந்து பார்த்தார். துணூண்டு பூ தான் பூத்துருக்கு, 2-3 தான் இருக்கு. பரிசு கொண்டு வந்திருந்தார். நேரா அந்த 8வது ஆளுல சின்னதா வச்சிருந்தானே பூ, அவனுக்கு கொடுத்துட்டார் பரிசை. எல்லாரும் கேட்டாங்க ஏன்னு. உங்களை விட அவன் உயர்ந்தவன் சொன்னார் ஆசிரியர். காரணம் கேட்டபொழுது சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் பானையை கொடுத்தேன், அவனுக்கு மட்டும் ஓட்டை விழுந்த பானை கொடுத்தேன். அவன் சரியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? குளத்தில் இருந்து அந்த நிலம் வருகின்ற வரைக்குமான பாதைகளில் எல்லாம் நான் விதைகளை தூவி இருந்தேன். நான் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் பாதைகளில் எல்லாம் பூக்களை அவன்தான் வளர்த்தி வைத்திருந்தான். எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது. இதுல ஓட்ட பானை தானே, அவன் பானையை மாத்திருக்கலாம்ல, ஓட்டையா இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம்ல. குரு தந்தார், ஏதேனும் பொருளோடு தான் தந்திருப்பார். நான் அதில் தான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து போடுவேன் என்று அந்த தண்ணீரை அவன் கொண்டு வருகின்ற பொழுது வழியெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தியதனால் குருநாதர் போட்ட பாதைகளில் எல்லாம் இருந்த விதைகள் பூ பூத்தன என்று அந்த கதை முடிகிறது. ஆசிரியர்கள் எது சொன்னாலும், பெற்றோர்கள் எது சொன்னாலும், குழந்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்காதவர்கள் உங்கள் நிலத்தில் மட்டும் பூக்களை பூக்க வைத்துக் கொள்ளலாம். ஆசிரியர்களின், பெரியவர்களின், சான்றோர்களின் பேச்சை கேட்கின்றவர்கள் பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி வைப்பீர்கள்.